டெல்லி கேபிட்டல் இந்த மாதிரி ஒரு மேட்சை வந்து இது வரைக்கும் ஜெயிக்கல இந்த ஐபிஎல்ல. அந்த அளவுக்கு அவங்க மூஞ்சில எல்லார் முகத்திலுமே ஒரு சந்தோஷத்துல பார்க்க முடிஞ்சது. ஸோ குறிப்பா சொல்லணும்னா டேவிட் வார்னர் அந்த அளவு சந்தோஷமா தாங்க இருந்திருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான வின்னு பெற்றதுக்கு அப்புறம் அப்படி கூட இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுல பல கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நான் நினச்சேன் இந்த ஸ்கோர் வந்து அதிகமாக அடிச்சிட்டாங்க, நம்ம அதிகமாக ரன் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் வே நாங்கள் பேட் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவல். குறிப்பாக சொல்லணும்னா பில் சால்ட் அடித்த அடியெல்லாம் வேற லெவல். அவரால் தான் நீங்கள் நாங்கள் மேட்சை ஜெயித்தோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஆனால் நாங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது எங்களோட திட்டம் ஒன்றே ஒன்று தாங்க. அவங்களோட மெயின் பவுலர் யாரு, ஆர்சிபியோட மெயின் பவுலர் சிராஜ். அவர் தானே விக்கெட் டேக்கிங் பவுலர். அவனை அடிப்போம், அவனை அடிச்சா ஆர்சிபி காலி அப்படின்ற மாதிரி அவரோட லைன் அண்ட் லென்த்தை டிஸ்டர்ப் பண்ணுவோம், அவரை போட்டு ப்ரெஷர்ல போடணுன்றது தான் திட்டம். அதுக்கேற்ற மாதிரி வந்து அவரை வச்சு செய்யணுன்ற மாதிரி வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க ஒரு பக்கம். அவர் வந்து பவர் பிளேல எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அதையும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எல்பிடபிள்யூ போல்டு தான் எடுக்கிறாரு. ஸோ அந்த பால்ஸ் எல்லாம் அடிச்சுட்டா ஒரு லைன் அண்ட் லென்த்தை மாற்றுவார், ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரில் போயிடுவார் அப்படின்றது தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் வேற போச்சு, பில் சால்ட்டு விசஸ் சிராஜ். இதுதான் ரீசனா அப்படின்றதே நமக்கு தோணுது. பட் அந்த அளவுக்கு போட்டு அவர் பொழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஓவருக்கு அப்புறம் சிராஜுக்கே பவுலிங் வராத அளவுக்கு அடிச்சு அடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ பவுலருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ ஒரு பக்கம் ஆண்ட்ரிக் நார்கியா மாதிரி ஒரு பவுலர் இல்லாத நிலைமையில எங்க டீம்ல வந்து ஒரு பக்கம் இஷாந்த் சர்மா ஆகட்டும், கலீல் அகமதா இருக்கட்டும், வேற லெவலில் வந்து பவுல் பண்ணாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் சப்போர்ட் பண்ண விதம் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் மொமெண்டத்தை நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ அந்த மொமெண்டத்தை வந்து நாங்கள் கரெக்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு எல்லா விஷயமும் கரெக்டாக எங்கள் டீமுக்கு அமைஞ்சு வருது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத சொல்றாரு. பட் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்னா அடுத்துதான் மிகப்பெரிய எனக்கு ஆப்பா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அடுத்ததான் நாங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸை போய் சென்னையில எதிர்கொள்றோம். அது வந்து மிக டஃப்பான கேமு, அவங்க வேற ரொம்ப பயன்படுத்துவாங்க போலயே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் சென்னையில், ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிபி மாதிரி ஒரு அணி ஜெயிச்சுட்டு வரீங்க. பட் அந்த பிச்சுன்றது வேற லெவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் கோட்டை, அதில் என்ன பண்ண போறீங்க, எது பண்ண போறீங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க.